ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா ஸ்ட்ரீட் சேஸா அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இதில் மொத்தம் நிறைய சேஸஸ், ஒரு 8 சேஸஸ் கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம மேக்ஸிமமாக ஒரு 3 சேஸஸ் தான் டிஃபீட் பண்ண போகிறோம். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அதே மாதிரி நான் ரூல் சொல்லிடுறேன். நீங்கள் குதிச்சு போனீங்கன்னா உங்களால் கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியும், ஆனால் உங்களோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ப்ளஸ் என்னத்துக்கு தராங்கன்னா, இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் பவரும் அப்புறம் உங்களோட ஆப்போனண்ட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் பவரும் காட்டும் காய்ஸ். இப்போ நீங்கள் அதில் உங்களது பார்த்தீங்கன்னா 1 கிட்ட வந்துடுச்சுன்னா நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க, அவுட் ஆஃப் எனர்ஜின்னு காட்டும். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுன்னா, நீங்கள் ப்ளஸ்ஸு நிறையா பிடிச்சிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த பொருள் என்னத்துக்கு அப்படின்னா, இப்போ அவங்களோட ஆப்போனண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் அதை வச்சு தான் குறைக்க முடியும். ஸோ கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்குவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிச்சிங்கன்னா உங்கள் ஆப்போனண்ட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் பவரும் கம்மியாகும். ஸோ அவன் ஈஸியாக டிஃபீட் ஆகிடுவான். ஸோ இதுக்காக தான் இந்த பொருள்லாம் தராங்க. சரி வாங்க, இப்போ நம்ம சேஸ் பண்ணலாம். ஓகே காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறவனை இந்த மாதிரி ராபரை பிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே காய்ஸ், செகண்ட் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரவங்களுக்கு 100 இருக்கும் காய்ஸ். நீங்கள் அவங்களையும் அடித்து இந்த மாதிரி அவங்க பவரை கம்மி பண்ணணும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி டனல் கிட்ட இந்த சைட்லலாம் நீங்கள் அவ்வளோ வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த சைடு தான் நம்மளால் ஈஸியாக யாரையும் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டனலில் போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அட்டாக் பண்ண. ஆனால் வெளியே இருந்தோன்னா நம்மளால் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். பிகாஸ் இது ரொம்ப ஷார்ட் வேன்றனால நம்மளால் சுத்தமாக அட்டாக் பண்ண முடியாது. ஓகே காய்ஸ், இப்போ நம்மளால் ஒரே ஒரு பால் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இங்கே பாம் சிம்பிள் ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கிட்ட தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் வெடிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் அவுட்டும் ஆயிடுவீங்க. ப்ளஸ்ஸை எப்பயுமே பிடிச்சிக்கோங்க. இதுவும் எடுத்து அடிச்சிட்டே இருங்க, ஒன்று கூட விடாதீங்க. நீங்கள் ஒன்று விட்டால் கூட அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே காய்ஸ், ரைட் எடுத்துட்டாங்க, நேராக போல ஜஸ்ட் மிஸ். ஓகே, நம்ம காயின்ஸ் நிறையா பிடிக்கணும். காயின்ஸ் நிறையா பிடிச்சோன்னா நம்மளால் கேரக்டரும் வாங்க முடியும். ஒரு ஆட்டத்தை கூட ஸ்கிப் பண்ணலாம். சேலஞ்செல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த சேலஞ்சு ஒன்று உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த காசுலாம் இதெல்லாம் போட்டு நீங்கள் அந்த கேமை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பாலு, கிளாஸு அதெல்லாம் எடுத்து நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்கள் ஆப்போனன்ட் பவர் கம்மியாகும். ஓகே காய்ஸ், மெடிக்கல் கிட் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகே காய்ஸ், இந்த பூச்செட்டியும் எடுத்துக்கலாம். இதை எடுத்து அடிச்சிடலாம். இப்போ நேராக போய் அவுட்டே ஆகிருப்போம். ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் திரும்பினேன். ஓகே காய்ஸ், நம்ம செகண்ட் ராபரையும் ஈஸியாக அவுட் பண்ணிவிட்டோம். ஸோ இப்போ தேர்ட் ராபர் வந்துச்சு. ஓகே, இப்போ தேர்ட் ராபர் நம்ம போய் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஓடி வராங்கல்ல, நீங்கள் அவங்க கிட்டே போயிடாதீங்க. நீங்கள் அங்கேயே நேராகவே ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நேராகவே ஓடிட்டுருந்தீங்கன்னா உங்கள் காலை சரிச்சு விட்டு அவுட் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி யாரையும் இடிக்கவும் செய்யாதீங்க. நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறம் உங்கள் ஆப்போனண்ட் எந்த சைடு போகிறாருன்னு கண்டும் பிடிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் இதோ இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கவங்களும் சொல்கிறேன். இவங்கெல்லாம் அடிச்சிருவாங்க. ஒரு சில பேர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்கள மட்டும் இடிச்சிடாதீங்க. ஓகே, மெடிக்கல் கிட் ஒன்று இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. இதோ இந்த மாதிரி தாங்க. இந்த மாதிரி யாராவது நடுவில் வந்தாங்கன்னா அவங்கள போய் இடிச்சிடாதீங்க. இடிச்சிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிடுங்க. அப்புறம் உங்கள் ஆப்போனண்ட் எங்கே இருக்காதுன்னு தெரியாது. பால் அடிக்கும் போது டபுள் டேப் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக அடிக்க முடியும். ஓகே, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இதை பிடிச்சிக்கலாம். இந்த பால் அடிச்சிடலாம். ஓகே, இந்த ஷீல்டு என்னத்துக்குன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ப்ரொடெக்டாக இருப்பீங்க. நீங்கள் எங்கே அடித்தாலும் அவுட் ஆக மாட்டீங்க. இப்போ கோல்ட் ரனில் எப்படி ஹெல்மெட் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இதில். ஓகே, நம்ம பாலை விட்டுட்டோங்க. எங்க ஸ்ட்ரெயிட்டாக போக ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ நம்ம அங்கே ஒரு வழி காட்டுது இல்லையா, அவங்களுக்கு மேப் டைரக்ஷன் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து அங்கே எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். இங்கே இதெல்லாம் இருக்குது, ஆனாலும் நம்ம இப்போதைக்கு எடுக்கலாம். நம்ம ப்ளஸ்ஸு மட்டும் இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், ராபரை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஓகே, இது ஒன்று எடுத்து அடிப்போம். ஓகே காய்ஸ், நம்ம கொஞ்சம் கிட்ட போயிட்டோம். அவ்வளோதான், இவன் ஸ்ட்ரென்த்து கம்மியாகிட்டே இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ்.
முடிச்சிட்டோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து இதோட கேம் முடிச்சிக்கலான்னு இருந்தோம். ஸ்டில் ஒரு சில ரூல்ஸ் சொல்லணும், நம்ம அதை மட்டும் பார்க்கலாம். ஓகே, இந்த பொண்ணை வந்து சும்மா தான் சேஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி நம்ம வந்து மேக்ஸிமம் 3 தான் சொல்லியிருந்தோம். ஓகே கைஸ், போகலாம். ஓகே, இந்த பொண்ணை வந்து கொஞ்சம் மட்டும் அட்டாக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் ரூல் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கேம் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஓகே காய்ஸ், பாய்.